இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 15வது வசனமும் 16ஆம் வசனம் 11ஆம் வசனம் 27ஆம் வசனம் 8ஆம் வசனம் இந்த இத்தனை வசனங்கள்லாம் படிக்கணும். இன்றைக்கு 12ஆம் அதிகாரம் 15ம் 16ஐயும் நீங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ம் 16. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சியை மூடுகிறவனோ விவேகி. சரி, அப்போ மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். எல்லாருடைய வழியும் அவரவருடைய பார்வையில பெரும்பாலும் சரின்னு தான் தோணுது. ஆனா தேவன் எது சரின்னு சொல்றாருன்னு அவருக்கு தான் தெரியும். அவருடைய வார்த்தையில தான் சொல்றாரு. சரி, நம்ம ரொம்ப நேரமா மதியீனனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பார்வைக்கு சரியா இருக்கும், செம்மையாய். மதியீனனுடைய செயல்கள் எப்படிப்பட்டது அப்படின்றது நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சங்கீதம் 74:22. சங்கீதம் 74:22. உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். சரி, மதியீனன் என்ன செய்வான்னா, தினந்தோறும் அவங்களை சார்ந்த மக்களை நிந்தினையை அவன் தெரிந்து கொள்வான். அப்போ மதியனுடைய செயல் தேவன் கேட்கிறாரு, அவனோட வழக்காடும் கேட்கிறாரு. மதியனாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். அப்ப தொடர்ந்து அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. மதியனர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எதை வெறுப்பாங்கன்னா, ஞானத்தை வெறுப்பாங்க, நிந்தனையில பிரியமா இருப்பாங்க. நீதிமொழிகள் 1:22. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். பேதைகளே, நீங்கள் பேதைமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? இப்போ மதியீனமான மனுஷங்களை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்கன்னா, தேவ ஞானத்தை அவங்க வெறுப்பாங்க, பேதமையை அறியாதிருப்பதை விரும்புவார்கள், நிந்திக்கிறதில் பிரியப்படுவார்கள், மற்றவங்களை தூசிப்பதிலோ நிந்திப்பதிலோ தேவ ஞானத்தை வெறுப்பதிலோ அவங்க ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அவங்க மதிகட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள், அதாவது இருதயம் இல்லாத மனிதர்கள். மதியீனத்தை அவங்க பிரசித்தப்படுத்தவும் ஆசையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய காரியங்களை சரின்னு அவங்க சொல்ல நினைக்கிறபடினால அவங்க சரி, இதை பிரசித்தமா வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறத வெளிப்படையா பேசவும் ஆரம்பிப்பாங்க. நீதிமொழிகள் 12:23. நீதிமொழிகள் 12:23. மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்தும். சரி, அப்போ 2 மனுஷங்க இருக்கிறாங்க, விவேகமான மனுஷங்க, மூடருடைய இருதயம். மதியீனத்திற்கும் மூடனுக்கும் தொடர்பு இருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரம், ஞானத்தை வெறுக்கிற ஒரு மதியீனன். அப்போ விவேகம் உள்ள மனிதன் அறிவை அடக்கி வச்சுக்கிறார். ஆனா மூடருடைய இருதயமோ மதியீனத்தை பிரசித்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். தான் மதியீனனா இருக்கேன் அப்படிங்கிறது தெரியாது. அது மாத்திரமல்ல, அவர் மதியீனன் மூர்க்கமா இருப்பாங்க. அவங்கள அடையாளம் உங்களுக்கு காட்டி கொடுப்போம். நீதிமொழிகள் 14:16-17. அந்த மதியீனன் எப்படி இருப்பான் பாருங்க. பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். அப்போ ஞானமுள்ள மகனையும் மதியீனமான மனிதனையும் 2 மனிதனையும் பேசுது. ஞானமுள்ள மனிதன் பயப்படுவான், அதை பயந்து தீமைக்கு விலகுவான். பொல்லாப்பு செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது என்று
அவன் பயந்து இருப்பான் கர்த்தருக்கு. மதியின மனுஷன் வந்து மூர்க்கமா இருப்பான். அவனுக்கு வந்து கோபம், முற்கோபம், மதிகேட்ட செய்வான். அப்போ எதுக்கெடுத்தாலும் கோபம், அப்படி சில காரியங்கள் அங்க இருக்கும். அப்படி யார் செஞ்சாலும் அவங்க ஒரு மதிகேட்டை செய்யற மனுஷங்களா தான் இருக்காங்க. அவங்க மூர்க்கமா இருப்பாங்க, அல்லது துணிகரமா இருப்பாங்க. இப்போ ஞானியினுடைய இருதயம் மூடருடைய இருதயத்தை தேடுகிற விஷயத்துல பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 14:24 அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, மூடத்தனம் தான் இருக்கும். ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. இப்ப ஞானிகளுடைய முடினா கிரீடம், அவங்களுடைய செல்வம் பூமிக்குரிய காரியம் கிடையாதுங்க, அது ஆவிக்குரியது. இப்ப ஞானிகளுக்கு கிரீடமா இருக்கிற அளவுக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை அவங்க கேட்டு பெற்றுக்கொள்வாங்க. ஆனா மூடன் அதை அறிந்து கொள்ள விரும்ப மாட்டான். அவனுக்கு எட்டாத உயரமா இருக்கும், ஞானத்தை வெறுப்பான், அவன் ஞானத்துல பிரியப்பட மாட்டான். மூடருடைய மதியினம் மூடத்தனமாவே இருக்கும். ஏன்னா அது ஒண்ணுமே அங்க இல்லை இல்லையா, அதனால அவங்களுக்கு சொல்ல தெரியல, ஒன்னும் செய்ய தெரியல. ஆனா ஞானியினுடைய கிரீடம் வந்து அவங்க ஆவிக்குரிய வகையில செல்வமா இருக்காங்க. பூமிக்குரிய செல்வத்தை பற்றி இது பேசலங்க. புத்திமானும் மதியனும் தேடுகிற விஷயத்தை பத்தி ஒரு கம்பேர் பண்றார். நீதிமொழிகள் 14:33. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். புத்திமான் வந்து எப்பவுமே ஞான விளங்க தன்னுடைய வாயை திறக்கிறான். ஆனா மதியனன் வந்து அந்த உள்ளத்தெல்லாம் வெளிப்படுத்துறான், தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற மனுஷனா இருக்கிறான். அது வந்து என்ன செய்யும் கேட்டார்னா, புத்திமானையும் மதியனையும் ரெண்டு ஒப்பிடும் போது புத்திமானுடைய இருதயத்துல வந்து ஞானம் தங்கி இருக்கும், மதியனருடைய உள்ளமும் வெளிப்படும். எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். மேயும்னா அது மேல பிரியமா இருப்பாங்க. மேயும்னா என்ன? ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு கழுதை, குதிரை மேயும்னா புல் மேய்றத பார்த்திருப்பீங்க. அப்போ மதியினமான ஒரு மனுஷன், மூடனுடைய வாய் வந்து மதியினமா இதெல்லாம் செயல் இருக்கோ அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு தேடுவான். கெட்ட காரியங்களை குறித்து சிந்தனை பண்ணிட்டு இருப்பான், கெட்டதை குறித்து அதிக நேரம் பேசிட்டு இருப்பான். அது மேயும் சொல்றாரு, அது விருப்பமா உள்ள செலுத்துறது, அதுக்குள்ள இருதயத்துக்குள்ள கொண்டு போறது. ஏன்னா அவனுக்கு ஞானம் ரொம்ப தூரமா இருக்கு இல்லையா. மதியினமான மனிதனுக்கு ஞானம் வந்து ரொம்ப தூரமா, எட்டாத உயரமா இருக்கு. அவன் மூடனா கூட இருக்கிறான். ஆனா மூடனுடைய வாயோ மதியினத்தை தான் மேயும் சொல்றாரு, அதுலதான் பிரியமா இருப்பான். யாரெல்லாம் கெட்டதை பேசுறதுலயும் கெட்டதுல விருப்பமா இருக்காங்களே நீங்க பாக்குறீங்கன்னா, மதிகட்டதனமா அவங்க இருக்காங்க, இருதயம் இல்லாத மனுஷங்களா இருக்காங்க. புத்தியுடையவர்களையும் மதியனுடைய போதனை எப்படிப்பட்டது, அவங்க கட்டுவிக்க புறப்படுறாங்களா அல்லது இடிக்க புறப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16:22. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினரின் போதனை மதியினமே. பாருங்க, தொடர்ந்து மதியனுடைய போதனையும் மதியனுடைய வாயும் மதியனத்துல தங்குறதையும் மதியனுடைய செல்வமும் எல்லாமே மூடத்தனமாவே இருக்கு. அப்ப புத்தி தன்னை உடையவங்களுக்கு ஜீவ ஊற்று, தொடர்ந்து கற்றுக்கொண்டே வருவாங்க. நிறைய வந்து ஆலோசனைகளை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அங்கிருந்து புறப்பட்டே வருகும். மதியனுடைய போதனை வந்து கேட்கறதுக்கு மதியனமாவே இருக்கும். ஆச்சரியமா இல்லையா? ஒரு மதிகட்டவனுடைய மதி இல்லாதவனுடைய போதனையை நீங்க கேட்டீங்கன்னா அது மதியனமாவே இருக்கும். அதுல என்ன, அது கட்டுமா இடிக்குமா? அது இடிச்சிடும். மதியனனுக்கு முன்னாக இந்த மாதிரி பொல்லாப்ப பேசுற மனுஷங்க, மதிகட்டதனமா பேசிட்டு இருக்குது, ஞானம் இல்லாத வார்த்தை, ஞானத்தை வெறுக்கிற வார்த்தை, இந்த மாதிரி மனுஷனுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணும், அவன் என்ன செய்யறான் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் சொல்ல பாருங்களேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 11-12. கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். தன் மதிகேட்டில் திரியும் மதியினனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. பாருங்க, ஒரு கரடி, குட்டியை பறிகொடுத்த கரடி எப்படி அலையும், எங்கேயும் குட்டி காணோம் தேடும். மதிகேட்டு தெரிகிற மதியன் வந்து அதை விட மோசமானவனா. பாருங்க, இப்ப துஷ்டன் வந்து கலகத்தை தேடுறான், அதுக்கு விரோதமா ஒரு குரூர தூதனை அவனுக்கு விரோதமா தேவன் அனுப்பிடுறாரு. தன் மதிகேட்டில் தெரியும் மதியனனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. இப்ப மதிகட்டு தெரிகிற மனிதர்களுக்கு முன்னாடி நீங்க
கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா பீறி போடவும் வாய்ப்பு இருக்கு, அதிக தாக்கங்களை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. பாருங்க, அவங்க வந்து மதிகட்டு போனதுனால அவங்களுக்கு நல்லதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு மாதிரி அது அந்த மதியிட்ட மனுஷன் நம்மளை எப்பவும் என்ன செய்வான்னு தெரியாது. அந்த மாதிரி கவனமா இருக்கணும். அப்போ மதிகேட்டுல தெரிகிற மதியினன் எது மேல் நம்பிக்கை வைக்கிறாரு? லூக்கா 12ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21. எப்பவும் அவங்க எதை பேசுவாங்க, எதை நாட்டமா இருப்பாங்க, வாயில் என்ன சொல்லுவாங்க, செயல் என்ன செய்வாங்க, அங்க பாருங்க என்ன சொல்லுதுன்னு சொல்லி. மதிகேட்டில் தெரிகிற மதியினனுடைய நம்பிக்கையும் அவனுடைய பேச்சும் எதை சார்ந்ததா இருக்குன்னு நீங்க பாருங்க. லூக்கா 12, 18 21 வரைக்கும். நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். சரி, இவனுக்கு தேவன் என்ன பேர் வச்சிருக்காருங்க? மதிகேடனே ஒரு பேர். இப்போ மதிகேட்டில் திரியும் மதியினன் உடைய நம்பிக்கை என்று கேட்டீங்கன்னா, இம்மைக்குரிய காரியங்கள்ல மிகுந்த கவனம் செலுத்துறான். இந்த பூமிக்குரிய செழிப்பு, பூமிக்குரிய காட்சி, பூமிக்குரிய ஆஸ்தி, பூமிக்குரிய சில காரியங்களை, அந்த செல்வம், இதெல்லாம் குறித்து அவன் மேன்மையாவே யோசிக்கிறான். இதை பாரு, இப்ப தேவன் என் கூட இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பூமிக்குரிய ஒரு ஆஸ்தி, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அடையாளம் வேதத்துல இல்ல, இன்றைக்கு இல்ல. கள்ளருடைய கூடாரங்கள்ல தான் வந்து செல்வம் இருக்குன்னு சொல்லி தேவன் சொல்றார். பூமிக்குரிய வகையில அவன் இந்த மதிகட்டு தெரிகிற மனுஷன் ஆசை வந்துடும். அவரு தேவன் ஒண்ணு கொடுத்திருக்காரு, ஒருவேளை நம்ம அப்படி உதவி செய்யலாம், ஆனா நம்முடைய ஆசையை எடுக்காம இருக்கலாம். ஆனா இந்த மனிதன் வந்து என்ன செய்யறீங்கன்னா, பொருட்களை எல்லாம் சேர்த்து வைத்து அவருடைய ஆத்துமாட்ட அவரு சொல்றாரு, அநேக வருஷங்களுக்காக அநேக பொருட்கள் சேர்த்து வச்சிட்டேன். அவருடைய நோக்கம் அநேக வருஷம் உயிரோடு இருப்போங்கிறது நாளைக்கு நடப்பதே தெரியாது. நாளைக்கு நடப்பது தெரியாது இருக்கிற பொழுதே அவர் அநேக வருஷத்தை குறித்து யோசிக்கிறார். பாருங்க, அப்படியானா அவன் ஒரு மதிகட்டு போயிட்டான். நாளைக்கு என்னுடைய ஜீவன் என்னுடைய கையில் இல்ல, நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படி இருக்கும்போது அவன் சொல்றான், நாளைக்கு நான் அநேக வருஷங்களுக்கு நான் சேர்த்து வச்சிட்டேன். அப்படியானா அவன் மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? நானே உயிரோடு இருப்பேன், நானே தேவனுக்கு விரோதமா சிந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அவனுக்கு இருக்கு. அதனாலதான் தேவன் அவனை பார்த்து மதிகட்டவன் சொன்னார். பொருளை சேர்த்து வைத்திருக்கிறதுக்காக சொல்லி இருக்க மாட்டார். இந்த மாதிரி அநேக வருஷம், அநேக நாட்கள், அநேக காரியங்கள், இதெல்லாம் அவன் சிந்தனை பண்ணி கொண்டு இப்படி அநேக காரியங்களை அவனே சொல்லிக் கொண்டான். ஆனா தேவன் அவனை பார்த்து, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது சேகரித்தவைகள் யாருடையதாகும் சொன்னார். அப்ப நம்ம தேவன்கிட்ட ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா தேவனை நம்பணும். நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது, கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று நம்பணும். அந்த நம்பிக்கை இவனுக்கு முதலாவது இல்ல, அதுவே மதிகட்டதனம். நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியும், யாக்கோபுல சொல்றாரு, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி மதிகட்டுல தெரிகிற மனிதர்கள் வந்து நம்பிக்கையை பூமிக்குரிய செல்வத்துல வந்து வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களை பார்க்கும்போது உங்களுடைய நம்பிக்கையை மாத்தியணும். மனுஷனுடைய வழியை வந்து தாறுமாறாக்குறது எதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மதியனும் தான். நீதிமொழிகள் 13 மணிக்கணும், நீதிமொழிகள் 19:3. மனிதனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்களடையும். பாருங்க, அவனுக்கு இருதயம் இல்லாம போச்சு. மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்தோம், மனுஷனுடைய வழி, மதியினமான வழி அவன் பார்வையில செம்மையா இருக்கு. அப்ப அவன் பார்வையில் அவன் செம்மையா இருந்தான்னா அந்த வழியில அவன் தோல்வியுறுவான், அது அவனை தாறுமாறாக்கும். அப்புறம் ஆனாலும் அவனுடைய மனம் நல்லா இருக்கிறதுனால அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். ஐயோ, நான் தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சேனா, தேவன் எனக்கு சொல்லும் போது நான் கேட்கலையா, நான் என்னுடைய வழியை சிந்திச்சு நான் தாறுமாறாயிட்டேனா,
ஆனா திரும்புமா திருந்தாலும் தெரியாது, ஆனா தாங்கள் அடையும் என்று ஒரு வார்த்தை இருக்கு. மனுஷனுடைய மதியினம் அவனுடைய வழியை தாறுமாறாக்கும். நம்முடைய வழியை நம்மளை கெடுத்துரும். ஆனாலும் அந்த மனது கொஞ்சம் இருக்கிறதாக பார்க்கிறாரு. இப்போ அந்த மதியினத்தை அகற்றுவதற்கான வழிகள் என்னங்க? நீதிமொழிகள் 22:15. நீதிமொழிகள் 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். சரி, அப்ப பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும். அப்போ அந்த மதியினத்தை அகற்றுவது தண்டனையின் பிரம்பு. ஆவிக்குரிய பிள்ளைகளை உங்களை எப்படி நான் பிரம்பு வச்சு அடிப்பேன்? அடிக்க முடியாது. பூமிக்குரிய என்னுடைய பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை பிரம்புல அடிக்கலாம். பேர குழந்தைகளை அவங்க பெற்றோர் பிரம்புல அடிக்கலாம். ஆனா இது பெரியவங்களாகி சபைக்குள்ள இருக்கிறவங்க பிள்ளைகளா இருக்காங்க, அவங்கள மதியினமா நடக்கிறாங்க. அவங்களை நீங்க எப்படி பிரம்பு வச்சு அடிப்பீங்க? அடிக்கணும் சொல்றாரு. ஆனா என்ன பிரம்பு பாருங்க, அதுதான் சோதனை, அதுதான் நெருப்பு, அதுதான் அக்னி. அந்த அக்னி அவர்களுடைய மதியினத்தை அகற்றும். அதுதான் தண்டனையினுடைய பிரம்பு. பாருங்க, அப்ப பூமிக்குரிய வகையில் நீங்க பிரம்பு எடுக்க முடியாது. அந்த சோதனைக்குள்ள அகப்படும் போது அது என்ன ஆகும் சொல்லி ஒரு உதாரணத்தை காட்டுறேன் பாருங்க. லவோதிக்கேயா சபையை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15 18 வரைக்கும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவே சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். சரி, போதும். அப்போ இன்றைக்கு மதியினத்தை அகற்றுவதற்கு தண்டனையின் பிரம்பு இந்த லவோதிக்கேயா சபை கொடுக்கப்படுகிறது. அது என்ன கேட்டீங்கன்னா, அவங்க அவலட்சணம், நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி அவங்க செய்ய வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா, 18வது வசனம், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை. அப்ப நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணு வாங்கணும்னா என்ன செய்யணும்? அது சோதிக்கப்படணும். அது 18, 19 படிங்களே. அவர் சொல்றார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அதுதான் சோதனை. அப்ப நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இந்த சபை மாதிரி இன்றைக்கு மக்கள் இருக்காங்களா? இந்த சபையார் போன்ற அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அவருடைய கிரியைகளை அவர் பாராட்டுறார், அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். அவங்க எப்படி இருக்கிறாங்க? குளிரும் கிடையாது அனலும் கிடையாது. நீ குளிராயிரு இல்லைன்னா அனலாயிரு. பாருங்க, இன்றைக்கு இருக்கிற மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இங்கே பிடிக்கலைன்னா அங்கேயே ஓடுவாங்க, அங்கேயே பிடிக்கலைன்னா அங்கேயே ஓடுவாங்க, அங்கேயே பிடிக்கலன்னா அங்கேயே ஓடுவாங்க. எதுக்கு ஓடுறாங்க? அந்த புடமிடுதலை அவங்க தாங்க முடியல, அந்த சிக்ஷையை அவங்க தாங்க முடியல. பாருங்க, அது ஒரு அப்ப எப்ப பொண்ணாவாங்க? ஆகவே முடியாது. பாருங்க, அப்படியானா இது எங்கே போனாலும் தேவனுடைய வார்த்தையில் இப்படிதான் இருக்கும். அப்படியானா நம்ம குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெதுவெதுப்பாவை வாழக்கூடிய இந்த சபையாரை போன்ற இன்னைக்கு கூட மக்கள் இருக்காங்க. அந்த ஊழியக்காரனுவா, இந்த ஊழியக்காரனுவா, இந்த ஊழியக்காரனுவா, எல்லாரும் வா. இன்னைக்கு பாக்குறீங்களா நீங்க? முருகன் ஒரு கடவுள், அந்த டீ கடையில பாத்துருக்கீங்களா? என்ன பாக்குறீங்க? அது அந்த ஒரு கடவுள் அவங்க நினைக்கிறது. அப்புறம் அல்லாஹ் ஒரு கடவுள், அப்புறம் இயேசு ஒரு போட்டோ அப்படி வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் வியாபாரம் பண்ண வர்றாங்க இல்லையா? வியாபாரம் பண்ண வர்றவங்க கடைக்கு எல்லாரும் வரணும், தந்துரும். அப்போ இந்த மார்க்கத்தை வச்சு என்ன செய்யறாங்க? அவங்க பலப்படுத்துறாங்க. இன்றைக்கு இருக்க சபை விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? நீ வா, இன்னொருத்தனு வா, எல்லாம் வா, எல்லாருடைய ஆசீர்வாதம் எனக்கு என்ன செய்யும் வேணும். ஆனா அவங்க பாவத்தில் இருக்காங்கன்னு தெரியல. பாத்துங்க, குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெதுவெதுப்பா வந்தா என்ன செய்வார் தேவன்? வாந்தி பண்ணி போடுவார். பாருங்க, அப்ப வாந்தி பண்ணி போடுற அளவுக்கு நம்ம ஒண்ணு அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு. இல்ல ஏன் குந்தி நடக்கிற? குளிருமின்றி அனலுமின்றி நீ வெதுவெதுப்பா இருப்பாய், ஆனால் என் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றார். அப்படியானா இந்த சபையானது தன்னை காண தெரியுதா?
அது எப்படி இருக்குது? 17ஆம் வசனத்துல நிர்பாக்கியம் உள்ளது. நிர்பாக்கியம்னா பாக்கியம் உள்ளதற்கு ஆப்போசிட். நிர்பாக்கியம் உள்ளதுன்னா பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருட்டுத்தனம், நிர்வாணி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கல. நான் அது சொல்லுது, நான் பணக்காரன், திரவிய சம்பனன், எனக்கு எந்த குறைவும் இல்லை. அது பார்க்க தெரியுதா? பார்க்க தெரியல. ஆனா இயேசு பார்க்கிறாரா? நீ ஐஸ்வர்யவானாக சொல்லிட்டு இருக்க, நீ ஐஸ்வர்யவானாகும்படி நான் நெருப்பிலே புடம்படப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமா நீ இருக்க அவலட்சணம் தோன்றாதபடி உடித்துக் கொள்வதற்கு வெண்வஸ்திர இடத்துல வாங்கிக்கொள்ள சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் முழுதும் பாத்தீங்கன்னா ரத்தத்தில் தோய்த்து வெளுக்கணும். உடன்படிக்கையில அவன் கை கொள்ளும் பொழுது பாடுகள் வழியா கடந்து போனணும். அந்த பாடுகள் இல்லாம அவங்க என்ன செய்ய முடியாது? புடமிடப்பட்ட பொண்ணை வாங்கவே முடியாது. இப்ப மதியினத்தை அகற்றுவதற்கான வழி என்ன? தண்டனையின் பிரம்பு. தண்டனை பிரம்பு என்ன? சோதனை. தண்டனை பிரம்பு என்ன? சிட்சை. தண்டனை பிரம்பு என்ன? அந்த நெருப்பிலே புடமிடப்படணும். இதுதான் தண்டனையின் பிரம்பு. ஒரு சபைக்கு இது கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்காவிட்டா பரிபூர்ணம் அடைய முடியாது. மதியினம் தன்னுடைய இருதயத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப மதியினத்தை இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள்கிட்ட இப்படிதான் அகற்ற முடியும் என்று இயேசு சொல்றார். அப்போ அந்த மதியனுடைய வயலும் சோம்பேறியுடைய வயலும் பாத்தீங்கன்னா கடந்து போகும்போது என்ன சொல்றார்? நீதிமொழிகள் 24, 30, 31, 34 வரைக்கும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30 34 வரைக்கும். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது. அதன் கர்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். சரி, இது பூமிக்குரிய வகையில ஒரு சோம்பேறியினுடைய வயலும் ஒரு மதியினுடைய திராட்சை தோட்டம். கடந்து போகும்போது பார்த்தா அது முள்ளுக்காடா இருந்துச்சு. நிலத்தினுடைய அந்த நிலத்தை முகம்னா நிலத்தினுடைய தரை, அதை அந்த களை செடி மூடிடுச்சு. கற்சுவடெல்லாம் இடிஞ்சு போச்சு. அதை கண்டு அவர் சிந்தனை பண்றார். அதை பார்த்து புத்தி அடைகிறார். என்ன புத்தி அடைகிறார்னா, இனிமே உறங்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கை முடக்கி உறங்கணும், அப்படி சொல்லக்கூடாது. அப்படி என்னாகும்? தரித்திரம் வழிபோக்கனை போல வரும், வறுமை ஆயுதம் அணிந்தவனை வரும். இது ஆவிக்குரிய வகையில பார்ப்போமே. ஆவிக்குரிய வகையில ஒரு சோம்பேறி வேத வசனத்தை படிக்க மாட்டாரு, செபிக்க மாட்டாரு, தனிப்பட்ட வகையில ஆராய்ச்சி பண்ண மாட்டாரு. மதியனனை பார்ப்போமே. மதியனன் மூடம், அவனுக்கு ஞானத்தை எட்டாத உயரம், ஞானத்தை விரும்ப மாட்டான், புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் எப்படி இருப்பான்? இருதயம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கலைச்செடி மூடி போயிருக்கும். அவனுக்கு ஞானம் இருக்காது. ஞானம் இல்லாத போது அது எல்லாமே இடிஞ்சு போய் கிடக்கும். அது வறுமையா இருப்பான். அவனுக்கு ஆவிக்குரிய ஞானம் இல்லாம போயிருக்கும். அப்ப இப்படிப்பட்ட மதியனமான மனுஷங்களை நாம கவனிக்க தெரியணும். மதியனன் நிறைய பேசுவாங்க. அவன் வாய் மேயும் சொல்றாரு இல்லையா? மேயும். இப்ப மதியனுடைய வாய் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, அவன் தன்னை புத்திமான் நினைப்பான். மதியனன் எப்பவுமே அவன் பார்வையில தன்னை பெரியவனா நினைச்சுக்கிட்டே இருப்பான். அவன் என்ன சொல்றான்னா, அவன் ஒரு புத்திமானாவும் யோசிப்பான், தன்னை பெரியவனாவும் யோசிப்பான், அவன் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்ளுவான். அப்போ இயேசு அதுக்காக என்ன சொல்றாரு? நீதிமொழிகள்ல தேவன் என்ன சொல்றாரு? நீதிமொழிகள் 26, 4, 5. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். என்ன சொல்றாரு? இல்ல ஆமான்றாரா இல்லைன்றாரா? மூடத்தனனுக்கு மதியன் கூட ஒரு பேருங்க. மதியனனுக்கு மூடன், மூடனுக்கு அவன் மதியனத்தின்படின்றார் இல்லையா? இப்ப மூடனா இருந்தால் அவன் மதியனமாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஞானம் கிடையாது. அவன் மதியனத்தை கொப்பளிப்பான், மதியனம் தான் பேசுவான், மதியனத்தை அவனுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுப்பான். இப்ப மூடன் பேசணுமா பேச வேண்டாமா? மறு உத்தரவு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? 4ஆம் வசனத்துல கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்காதே. கொடுத்தால் எப்படி இருப்போமா? அவனை போல இருப்பாய். கீழே என்ன சொல்றாருங்க? அவன் மூடனுக்கு மதியனத்தின்படி மறு உத்தரவு கொடு. ஏன் கொடுக்கணும்? கொடாவிட்டால் அவன் பார்வைக்கு ஞானியா இருப்பான். எப்படி கொடுக்கிறது? சரி, எப்படி இயேசு கொடுத்தான்னு பாப்பணுமோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அவங்க எப்பவாவது தன்னை உயர்த்தி நான் தான் ஞானி அப்படின்னா, நீங்க அவங்கள அந்த ஞானம் இல்ல, நீ தோத்து போற அப்படிங்கிற வெளிப்படையை காட்டினா மட்டும்தான் அவங்க தோல்வியை ஒப்புக்கொள்வாங்க. அப்ப கூட என்ன சொல்றது? குப்பார விழுந்து
இதுல மண்ணு ஓட்டாம பேசுவாங்க, ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அவங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, எப்படி இயேசு இந்த மாதிரி மக்களுக்கு ஞானத்தை தேடாத, இயேசுவிடம் அருகில் நெருங்காத, தேவனை நேசிக்காத வேதபாரகர் பரிசேயர் போன்ற மக்களுக்கு எப்படி உத்தரவு கொடுத்தார் என்பதை நீங்க பாருங்க. லூக்கா 20ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24, 26 வரைக்கும். லூக்கா 20ஆம் அதிகாரம் 21 26 வரைக்கும். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள், இதில் இருக்கிற சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். அவர்களுடைய வாயை இயேசு எப்படி அடைத்தார் பாருங்க. இந்த ஞானி பேசுற அந்த ஞானத்தை, மதியினன் பேசுற அந்த மதிகட்ட ஞானத்தை தந்திரமா கொண்டு வந்தாங்க. அப்ப தந்திரமா கொண்டு வந்து இயேசுவையே சோதிக்க பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வஞ்சகமா ஒரு புகழ்ந்தாங்க. போதகரே அப்படின்னா, நீர் நிதானமா பேசுற, நீ நிதானமா உபதேசிக்கிற, யாரும் நீ முகத்தாட்சியம் பார்க்க மாட்டேங்கிற, தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமா போதிக்கிற. அவங்களுடைய புகழ்ச்சி இயேசுவுக்கு தேவையா? ஏற்றுக்கொள்வாரா? அவங்களுடைய புகழ்ச்சி இயேசுவுக்கு எதுக்கு? பாருங்க, அது வஞ்சக புகழ்ச்சின்னு அவருக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும். ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவே என்று கேட்கிறாங்க. இயேசுவின் வார்த்தையை, ஞானத்தை ஏற்றுக்கொள்ற மக்களா, ஏற்றுக்கொள்ளாத மதியினமான மக்களா? மதியினமான மக்கள். அப்போ இயேசு சொன்னாரு, இவன் ஞானின்னு என்ன வைக்க கூடாது, இவன் தந்திரத்தை நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சு அவனை சொல்லணும், அவனை வாயை மூட வைக்கணும்னு பார்த்தார். அவர் கேட்டாரு, அந்த ஞானத்தை கர்த்தர் இங்க சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தையை காட்டினாரா, அவங்ககிட்ட இருந்தே புடுங்கினாரா? கர்த்தர் இங்கே சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரா, இல்ல அவங்ககிட்ட கேட்டாரா? உலகத்தின் ஞானிகளை உலகத்திலே போட்டு அமுக்கணும். உலகத்துல எப்படி பேசுறானோ அவன் உலகத்துல இருந்தே பிடிச்சி அவனை நீங்க மோசம் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையில இருந்து அவன் பேசுறானா, தேவனுடைய வார்த்தை சூழ்நிலையை கண்டுபிடிச்சு அவனை நீங்க பயன்பட வைக்கணும். அந்த ஞானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவர் கேட்டாரு, ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். அவர் பணத்தை காட்டினா அந்த பணத்துல என்ன சொல்றாரு அவரு? அந்த பணத்தை காட்டணும்னா யாருடையன்னு கேட்டார். இதுல இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது கேட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்க? ராயனுடையது. அப்போ ஒரு மேலான அதிகாரிக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்ப என்ன செய்யணும்? வரி கட்டணும். அப்போ ராயனுடையது என்ன? அதிகாரம். தேவனுடையது என்ன? தேவன் நியமித்தது. நீ என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும். அப்படி என்ன செய்யுங்க? செலுத்துங்க என்று சொன்னார். இப்ப அவங்க வாய் மூடிச்சா மூடலையா? அப்ப மூடனுக்கு மதியினத்தின்படி உத்தரவு கொடுக்காத நீ மதியினமாக இருப்ப. மூடனுக்கு மதியினத்தின்படி உத்தரவு கொடாவிட்டால் அவன் பார்வைக்கு எப்படி இருப்பான்? ஞானியா இருப்பான். அப்படி நீங்க போட்டு அவன் ஞானத்தை என்ன செய்யணும்? அப்படியே வாய் போட்டு தந்திரமா அவன் எப்படி போறானோ அப்படி நீங்க என்ன செய்யணும்? அவன் பேச்ச வச்சு பிடிக்கணும். அதான் சரி. அந்த மாதிரி பேச்ச வச்சு பிடிக்கும் போது சில நேரங்களுக்கு சரியா பிடிச்சிட முடியும். அப்போ மதியனனுக்கு நம்ம ரொம்ப கவனமா எடுக்கணும். மதியன் அவருடைய பார்வையில ஞானியா தான் இருப்பார். ஆகையினால மதிகட்டம் என்ன செய்வான்னா, பிறனை அவமதிப்பான். நான் தான் தன்னை ஞானி நினைக்கிறதுனால, தன்னை பெரியவன் யோசிக்கிறபடினால மற்றவங்கள என்னை விட டம்மின்னு யோசிப்பான். நம்ம ஆரம்பத்தில் அங்கிருந்து ஆரம்பிச்சோம். மதியனன் அவன் பார்வைக்கு ஞானியா இருக்கிறான். அப்போ அந்த மதியன் என்ன செய்வான்னா, மற்றவங்களை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு புத்தி கிடையாது, நான் தான் ஞானி, எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிப்பான். பாருங்க, மதியன் நீங்க பாருங்க, எல்லாத்துலயும் குறை சொல்லிட்டே இருப்பான், எதுலும் திருப்தி ஆக மாட்டான். அவர் சொன்னதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவன் திருப்தி ஆகும். அப்படிப்பட்டவன் நீங்க பார்க்கும்போது அவன் மதிகட்டவன். அவன் என்ன செய்வான்னா, நீதிமொழிகள் 11:12, நீதிமொழிகள் 11:12, பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். மதிகட்டவனா இருக்கிறவன் பிறனை அவமதிக்கிற வேலையை தான் செய்வான். பிறனை அவமதிச்சா அது என்னவாகும்? 14:21 பாவம். 14:21 நீதிமொழிகள். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். அப்படி நான் தன்னை ஞானி நினைச்சு மற்றவங்களை அற்பமா எண்ணும் போது அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இவங்கெல்லாம் யாரு, அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவமதிக்கிறோம்.
அப்ப அப்படிப்பட்ட அவமரியாதை நம்ம செய்யவே கூடாது. அது தன்னை ஞானியா என்ற செயல். அப்படிப்பட்ட மக்களுக்கு பேரு அளப்பு வாயன், அளப்பு வாயன், மதியினன். இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்றாரு பாருங்களேன். பிரசங்கி 10, 11, 12, 13. தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அளப்புகிற வாயனும் அதற்கு ஒப்பானவன். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயையுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியினமும் அவன் வாக்கின முடிவு கொடிய பைத்தியமாம். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான். தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? சரி, தடை கட்டப்படாதுன்னா அந்த விசப்பல், அதை கட்டாத பாம்பு கடிக்குமா. அளப்பு வாயனும் அதுக்கு ஒப்பா வேணாம். அளப்பிட்டு நீங்க என்ன சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்களை நீங்க பார்க்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க தங்களுடைய பார்வையிலையும் எண்ணத்திலையும் ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு மதீனன் பேரு. அவங்களுக்கு ஞானம் இல்லாம போயிடும். அப்போ 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய வாய்மொழிகள் துவக்கம் மதீனமா இருக்கும், வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமா இருக்கும். மூடன் மிகுதியா பேசுறான், நடக்க போறது அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ இன்னும் நம்ம மதியனனை பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இதுவரைக்கும் மதியனனை பத்தி நாம தெரிந்து கொண்டோமா? மதியனன் முதலாவது அவர் பார்வைக்கு எப்படி இருக்கானா, செம்மையா நினைக்கிறார். அவர் நாடோறும் நிந்திக்கிற மனுஷனா இருக்காரு. அவங்க ஞானத்தை வெறுக்கிறாங்க. அவங்க இருதயமும் மதியனத்தை பிரசித்தப்படுத்துது. மூர்க்கமா இருக்காங்க, முற்கோபமா இருக்கிறாங்க, துணிகரமா இருக்காங்க. அது அவங்க அந்த மதியனத்தை வெளிப்படுத்துறாங்க. அவங்க மதியனத்தை மேய்றதுக்கு கெட்ட காரியங்களை தொடர்ந்து பேசி அதுவே ருசிக்கிறாங்க, மேய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய போதனை மதிகட்டதனமா இருக்கிறது, கலகத்தை தேடுறாங்க. அது ஒரு கரடிக்கு ஒப்பா சொல்றாரு. அவனுக்கு எதிர்கொள்ளாம நம்ம பார்த்துக்கணும், விலகி இருக்கணும். அந்த மதிகட்ட மனுஷன் விவசாய பத்தி பார்த்தோம். அவன் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை எடுத்து வருஷ கணக்குல உயிரோடு இருப்பான் அப்படின்னு ஒரு காரியத்தை நினைச்சான். அவனுடைய மதியனை ஒரு நாள் அவனையே தாறுமாறாக்கும். ஆனாலும் மனம் கொஞ்சம் இருக்கிறதுனால தாங்கள் அடையும் அப்படின்னு பார்த்தோம். இந்த மதியனத்தை அகற்றுவதற்கான வழிகளை பார்த்தோம். அது சிக்ஷையும் அவங்களுக்கான நெருப்புல புடம்பிடுவதும் அவசியம். அப்பத்தான் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாது. இந்த மதிகட்ட மனுஷனுடைய இருதயத்துல ஆவிக்குரிய செல்வம் இருக்காது. ஏன்னா தரித்திரமாகி கலைகள்லாம் மூடி போய் காணப்படும். வறுமையா இருப்பான். வேதவசனம் உனக்கு தெரியாது, வேதவசனத்தை சொல்லவும் முடியாது. ஏன்னா அது கிடைக்காது. அப்ப அந்த ஞானத்தை தேவனுக்கு தரமாட்டாரு. ஏன்னா எட்டாத உயரத்துல இருக்கும். மதியனனுக்கு மறு உத்தரவு கொடுக்கறது பற்றியும் கொடாதிருக்கிறது பற்றியும் ஏசி எப்படி நடந்து கொண்டான்னு பார்த்தோம், எப்படி வாயை மூட வச்சான்னு பார்த்தோம். மதியனன் என்ன செய்வான்னா, தன்னை ஞானி என்றனால பிறனை அவன் மதிக்க மாட்டான், அவமதிப்பான். ஆனா அவமதிக்க ஒரு பாவமாக ஆயிடும். அவன் அழைப்பிக்கிட்டே இருப்பான். ஆனா வாய்மொழிகள்ல மதியனமா தான் இருக்கும். அது தொடர்ந்து பார்க்கும்போது பைத்தியமா தான் இருக்குன்னு சொல்றாரு. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, நமக்கு இது கொஞ்சம் போதும். ஆனாலும் இந்த சொற்பம் மதியனத்துக்கு இடம் நம்ம கொடுக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்போம். பிரசங்கி 10:1 படிச்சீங்கன்னா, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும். ஒரு சின்ன மதியனம் நம்மளை தாறுமாறாக்கி கெட்டு போக போயிடும். அது பணமா இருக்கலாம், புகழ்ச்சியா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், அல்லது பொருளாசையா இருக்கலாம், அல்லது பெண்களா இருக்கலாம். எதையாவது ஒரு கையில ஒரு கணம் பெற்ற அல்லது நமக்கு இருக்கிற மேன்மையை ஒரு சாதாரண மதீனமான காரியத்தினால நம்ம இழந்து போய் அவமானம் அடையக்கூடிய காரியத்துல இருக்கும். அதனால் பிள்ளைகளே, நீங்கள் கவனமா இருந்து மதீனமான காரியங்களை அறிந்து கொள்ளணும். மதீனனுக்கு முன்னாக நின்று ரொம்ப நேரம் பேசக்கூடாது. பறிகொடுத்த கரடி மாதிரி இருப்பாங்க, பாத்துக்கணும். அவங்க எப்பவும் உங்களை தாக்கலாம், எந்த வகையிலும் தாக்கலாம், அல்லது பூமிக்குரிய வகையில தாக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, அரசியல்வாதிகள்லாம் பூமிக்குரிய வகையில உங்களை தாக்குவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இருக்கும்போதே உங்களை நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எல்லாத்தையும் போலீஸ்காரங்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கோமா பேச என்ன செஞ்சிருவாங்க? மனசுல வச்சுக்குவாங்க. ஒரு நாள் வரும், பாத்துக்கிறேன் உன்னை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்கேயாவது உங்களை சிக்க வச்சிருவாங்க. பாருங்க, மதியனுடைய வேலை அது மாதிரி இருக்கும்.
எங்கேயாவது ஒரு நாள் அகப்படுகிறத தவிர அவமதிக்கிற வேலை இருக்குமே தவிர கட்டுகிற வேலை இருக்காது, இடிக்கிற வேலையா இருக்கும். மதீனனை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஒன்றாய் கூட்டி தேவ ஞானத்தை கற்றுக்கொள்ளவும், தேவ பயத்தில் வளரவும், ஞானியையும் மதியினனையும் பேதைகளையும் மூடனையும் குறித்து நாங்கள் படிக்கும்படியாகவும் நீர் எவ்வளவு பெரிய ஞானங்களை வைத்திருக்கிறீர். நாங்கள் தேவ ஞானத்திலே வளர்வோம் என்றால் மதியினன் யார் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு கவனமாய் இருக்க உதவி செய்யும். பிதாவே, மதியினன் மிக பயங்கரமான மனிதன், ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாத மனிதன், அவன் ஒரு மூடனான மனிதன். பிதாவே, அவனுடைய இருதயம் காலியாக ஒரு களைகளை போன்ற மூடி போயிருக்கிற இருதயம். ஆகவே அப்படிப்பட்ட மக்களுக்கு முன்னதாக நாங்கள் ஆத்துமாக்களை நேசிக்கிறோம், அதே நேரத்தில் இந்த விதமான செயல்களுக்கு முன்னாக நாங்கள் கவனமாக இருக்க உதவி செய்யும். மதீனனுடைய காரியங்கள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கிறது. இயேசுவிடத்தில் அப்படிப்பட்ட மதியினம் உள்ள மனிதர்கள் தோல்வியுற்றார்கள். இயேசுடைய வாயை அடைத்தார், தந்திரவாதிகளை அவருடைய தந்திரத்தினாலே பிடித்தார். பிதாவே, அவ்வாறான ஞானத்தை கற்றுக்கொள்ள எங்களை உணர்வுள்ளவனாக்கும். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள், சரீர சுகபலம், அவருடைய விசுவாச வளர்ச்சி எல்லாவற்றிலும் நீடே கூட இருந்து அவளை காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்றாட தேவைகளும் அவளுக்கான ஆவிக்குரிய பலமும் கிடைப்பதாக தொடர்ந்து நம்பிக்கை அதிகரிக்க பண்ணும். எங்களுடைய பிள்ளைகளுக்காக சொற்ப மதியினம், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்ற மனிதனை நாரி கெட்டு போக பண்ணும். ஆகவே நாங்கள் சின்ன மதியினங்களுக்கு செவிகூடாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். பிதாவே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் ஆச்சரியப்படும் வகையிலே வைத்திருக்கிறீர். அதையெல்லாம் அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காய் நன்றி. பிதாவே, கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிதாவே, உம்முடைய அன்பும் இரக்கமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.